உங்களுக்கான ஒரு சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க ஆளா நீங்க? பெர்ஃபெக்டான நேரம், மனிதர்கள், பெர்ஃபெக்டான சூழ்நிலை இதெல்லாம் வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் தானே வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராதுங்க. நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வெற்றி அடைகிறதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் நாமளே தான் உருவாக்கிக்கணும். வாய்ப்புகள்ங்கிறது நம்மளை தேடி வர்றது கிடையாது. தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியினாலையும் சில நேரங்களில் ஒரு அசட்டு தைரியத்தாலையும் நம்மளால உருவாக்கப்படுறதுதான். இந்த உலகமே தன்னை நிராகரிச்ச போதும் தனக்கான ஒரு வாய்ப்பை தானே உருவாக்கி ஜெயிச்சவங்க தான் ஜே.கே. ரவுலிங். சிங்கிள் மதர், தோல்விகளால மட்டுமே சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை. முதல் முறையா தன்னுடைய நாவலை எழுதினப்ப அவங்க எதிர்பார்த்த அளவு அது ரீச் கூட ஆகல. இன்னும் சொல்ல போனா 12க்கும் மேற்பட்ட பப்ளிஷர்களால ரிஜெக்ட் செய்யப்பட்டதுதான் ஹாரி பாட்டர் நாவல். ஆனா இந்த உலகம் தன்னை நிராகரிக்கலன்னு அவங்க சோர்ந்து போயிடல. தன்னோட காயங்களுக்கு தன் எழுத்துக்கள் தான் மருந்துன்னு முடிவு பண்ணாங்க. தொடர்ந்து எழுதினாங்க. விடாமுயற்சியோட பூட்டி இருந்த எல்லா கதவுகளையும் திறந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் வரலாறுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கான கதவுகள் அதுவா திறக்கும்னு காத்துட்டு இருக்காதீங்க. சாவியை நீங்களே தயார் பண்ணுங்க. சரியான சாவியோட யார் முயற்சி பண்ணாலும் பூட்டப்பட்ட கதவுகள் திறந்துதான் ஆகணும். உலகின் ஒவ்வொரு தலை சிறந்த வெற்றி கதைகளுக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தர் இனிமேலும் நான் காத்திருக்க மாட்டேன், இப்பவே தொடங்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்ததுதான் காரணம். உங்க பயணத்தை எப்ப தொடங்க போறீங்க? ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.